Welcome. Today we are going to see about adjustable multivibrator using two NPN transistors. Adjustable multivibrator circuit diagram பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ரெண்டு NPN டிரான்சிஸ்டர் இருக்குது, Q1 அண்ட் Q2. இந்த NPN டிரான்சிஸ்டரில் இது வந்து பேஸ், இது வந்து எமிட்டர், இது வந்து கலெக்டர். அதே மாதிரி இந்த டிரான்சிஸ்டருக்கும் பேஸ், எமிட்டர், கலெக்டர் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டருக்கு எமிட்டர் ரெண்டையும் நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணி பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணோன்னா இது வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் டிரான்சிஸ்டர் வந்து ஸ்விட்சாக ஒர்க் ஆகுது. இப்போ பேட்ரி பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 9 வோல்ட் பேட்டரி வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், அதாவது R1 ரெசிஸ்டர், பிறகு R2 ரெசிஸ்டர், R3 ரெசிஸ்டர், R4 ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டரில் R1 ரெசிஸ்டர்லையும் R4 ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டில் எல்இடி இருக்குது. எல்இடி 1ம் எல்இடி 2ம் இருக்குது. இந்த எல்இடியில் இருந்து கலெக்டர் ஆஃப் த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் 2ம் கெப்பாசிட்டர் 1ம் ஒரு ஆர்சி நெட்வொர்க்காக வேலை செய்யுது. அதே மாதிரி ரெசிஸ்டர் 3யும் கெப்பாசிட்டர் 2வும் இன்னொரு ஆர்சி நெட்வொர்க்காக வேலை செய்யுது. இப்போ இந்த ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் பேட்ரி அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா ஆன் பண்ண உடனே இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகிற நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்ஸ், அதாவது கரண்ட் வந்து இந்த பாத்தை வந்து இப்படி ஃபாலோ பண்ணும். இப்படி வந்து கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகும். அதே நேரத்தில் இந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன ஆகும்னா டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகச்சில் என்ன ஆகும்னா டிஸ்சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேவ் ஆகிருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து இந்த பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகும். ஒரு கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிற நேரம் இன்னொரு கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகிற பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகுது. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிற நேரம் இந்த பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சது தான், டிரான்சிஸ்டர் வந்து கரண்ட் ஆப்ரேட்டட் டிவைஸ். அப்போ டிஸ்சார்ஜ் ஆகும்போது கரண்ட் இந்த பேஸ் வழியாக போகும். பேஸ் வழியாக போச்சுல இந்த எல்இடி L1 க்ளோ ஆகும். அதே நேரத்தில் இந்த பேஸ் வழியாக, அதாவது இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிற நேரத்தில் இந்த பேஸ் வழியாக கரண்ட் போச்சுன்னா இந்த எல்இடி L2 ஆன் ஆகும். அதே நேரத்தில் சார்ஜ் ஆகிற கெப்பாசிட்டர், அதாவது இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிற நேரம் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த பேஸ் வழியாக உங்களுக்கு வந்து எந்த கரண்ட்டும் போகாது. அப்போது என்ன ஆகும்னா டிஸ்சார்ஜ் ஆகிற கெப்பாசிட்டரில் உள்ள லைட், அதாவது ஆப்போசிட் C2 இருந்ததுன்னா Q1ல் உள்ள லைட் எரியும். ஆனால் L2ல் உள்ள லைட்டு வந்து எரியாது. டிரான்சிஸ்டர் Q2க்கு உள்ள லைட் எரியாது. ஏன்னா சார்ஜ் ஆகிற கெப்பாசிட்டரில் வந்து கரண்ட் வந்து இந்த மாதிரி போகாது. அதனால உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து இங்கே எரியாது. இந்த ஆப்ரேஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கிறனால சார்ஜிங் கெப்பாசிட்டரும் டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டரும் ரெண்டும் ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகணும், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும், பிறகு சார்ஜ் ஆகும், அதுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆகும். மாறி மாறி ஆப்ரேஷன் நடக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். இது வந்து அட்ஜஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்கொயர் பல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். இந்த ஸ்கொயர் பல்ஸ் வந்து நம்ம நிறையா கிளாக் சிக்னல்ஸ்க்கும் டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணுற ஐசிக்கும் நம்ம கொடுக்குறதுக்காக நம்ம அட்ஜஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். Components required are 470 ohm and another 470 kilo ohms resistors, BC547, 2 NPN transistors are needed. You can see this is the collector terminal of the NPN transistor, and the center one is the base terminal of the transistor, and the last one, the third one, is the emitter terminal of the transistor. Similarly for these transistors also, we can easily find the collector, base, emitter terminals by placing the letter in the transistors face your side. Then the first one will be collector, and the second lead will be base, and the third lead will be emitter. Next, we need LEDs.
can see the longer lead is the anode and the shorter lead is the cathode. Similarly for this LED also, the longer lead will be anode and the shorter lead will be cathode. Then we need an electrolytic capacitor of 22 microfarad of 63 volt. The voltage rating must be greater than the battery rating. If we get a 16 volt 22 microfarad capacitor, it is also okay. Here we need to know the terminals. This is the negative terminal of the capacitor and the other one is the positive terminal of the capacitor. If we wrongly insert this terminal, then the capacitor will burst. Okay, this is the positive terminal and this is the negative terminal of an electrolytic capacitor. Similarly for this capacitor also, and we need some connecting wires, and this is the battery holder and the battery used in the circuit, and also we need a breadboard to connect these components as in the circuit. நம்ம இப்போ எப்படி டிரான்சிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 2 NPN டிரான்சிஸ்டரையும் நம்ம முதல்ல கனெக்ட் பண்ணுவோம். இதான் NPN டிரான்சிஸ்டர் BC547. இன்னொரு டிரான்சிஸ்டரும் நமக்கு வேணும். இது இன்னொரு டிரான்சிஸ்டர். NPN டிரான்சிஸ்டரை பிரெட்போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எது பேஸ், எது எமிட்டர், எது கலெக்டர்னு கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மல்டிமீட்டர் வேணும். மல்டிமீட்டரை டயோட் மோடில் போட்டுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் மோட் இல்லைன்னா டயோட் மோடில் மல்டிமீட்டரை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 அப்படின்னு காட்டும். இப்போ மல்டிமீட்டரோட லீட்ஸை NPN டிரான்சிஸ்டரில் வைங்க. பார்த்தீங்கன்னா 874 காட்டுது. அடுத்த டெர்மினலில் வச்சு பார்த்தீங்கன்னா 882 காட்டுது. இப்போ இதுதான் ஹையஸ்ட். இப்போ ஹையஸ்ட் இதுதான் எமிட்டர். இப்போ இந்த இதுதான் எமிட்டர். இப்போ மிடில் உள்ளது வந்து பேஸ், அடுத்தது கலெக்டர். அதே மாதிரி அடுத்த டெர்மினலுக்கும் பாருங்கள் 894 காட்டுது. அடுத்த டெர்மினலுக்கு பார்த்தீங்கன்னா 900 காட்டுது. அப்போ வந்து இதுதான் எமிட்டர். அப்போ சென்டர் பின் பேஸ், அடுத்தது வந்து கலெக்டர். இப்போ நம்ம எமிட்டர், பேஸ், கலெக்டர் ஆஃப் த டிரான்சிஸ்டர் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம சர்க்யூட் டயக்ராமை படி கனெக்ஷன் கொடுத்துடலாம். முதல்ல எமிட்டர் 2 டிரான்சிஸ்டரோட எமிட்டரையும் கிரவுண்ட் பண்ணிடுவோம். அதாவது பேட்டரியோட கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த டிரான்சிஸ்டரையும் இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டரையும் கனெக்ட் பண்ணி பேட்டரியோட கனெக்ட் பண்ண போகிறோம்.
இதான் எமிட்டர். எமிட்டரை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தாப்புல பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில் என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் R2வும் கெப்பாசிட்டன்ஸ் C1 இருந்து கலெக்டருக்கு போகுது. இந்த கனெக்ஷன்ஸை நம்ம முதல்ல கொடுத்துடலாம். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் R3யும் C2வும் கலெக்டரோட டிரான்சிஸ்டர் Q2க்கு போகுது. இந்த கனெக்ஷனையும் கொடுத்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கங்க, எடுத்து கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரெட் போர்டில் இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. 47 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு அடுத்தாப்புல கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு கெப்பாசிட்டன்ஸோட பாசிட்டிவ் டெர்மினலில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு டெர்மினலில் கெப்பாசிட்டன்ஸ்க்கு நெகட்டிவ் டெர்மினல் மார்க்கிங் அதில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். இன்னொரு டெர்மினல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல். நெகட்டிவ் டெர்மினல் ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி, பாசிட்டிவ் டெர்மினல் டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் கனெக்ட் ஆகிற மாதிரி 2 RC நெட்வொர்க்குக்கும் நம்ம பண்ணணும். அடுத்தாப்புல இந்த கிராஸ் கனெக்ஷன்ஸை நம்ம செஞ்சிடலாம். இந்த RC நெட்வொர்க்கோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் Q1க்கும் Q2க்கும் கிராஸ் கனெக்ஷன் பண்ணணும். அடுத்தாப்புல அதை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இதை நமக்கு பண்ண கனெக்டிங் வயர்ஸ் தேவை. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டிரான்சிஸ்டரோட பேஸ் டெர்மினலையும் ஆப்போசிட் உள்ள RCயையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வயரை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தாப்புல பேட்டரியில இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா R1 ரெசிஸ்டன்ஸும் எல்இடியும் இருக்குது. அதை வந்து கலெக்டர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி R4 ரெசிஸ்டன்ஸும் L2 எல்இடியும் இருக்குது. இதையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸையும் எல்இடியும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தாப்புல ரெசிஸ்டன்ஸ் 470 ஓம் ரெசிஸ்டன்ஸை எடுத்து எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த கனெக்ஷன்ஸ்லாம் இதே மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. த்ரீ டைமென்ஷனில் காட்டுறேன், எல்லாம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் டெர்மினலில் எடுத்து பிரெட் போர்டுக்கு அடியில் உள்ள கிரவுண்ட் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்இடி வந்து அஸ்டபிள் மோடில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும்.